வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ரெண்டு பார்த்தீங்கன்னா HTML5 ஃபுல் கோர்ஸ் தமிழில். இந்த கோர்ஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து வெப்சைட்டை வந்து உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். இன்றைய எபிசோடில் வந்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது விஷயம் வந்து HTML என்றா என்னென்னு வந்து புரிஞ்சுக்கொள்வோம். அடுத்தது இன்டர்நெட் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அடுத்த விஷயம் வந்து வெப் டெவலப்மெண்ட்டில் HTML ரோல் என்னென்னு வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கொள்வோம். அடுத்தது HTML எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுல் கோர்ஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கமெண்டில் ரெடின்னு டைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேசிக் கொஷின். நீங்கள் கூகுளில் தமிழ் நியூஸுண்டு சர்ச் பண்ணும்போது என்ன நடக்குது? உங்கள் ஃபோன் அல்லது கம்ப்யூட்டர் வந்து அதை நாம் ப்ரௌசர்னு சொல்லுவோம். இன்டர்நெட் வழியாக ஒரு சர்வரை வந்து கேட்குது. அந்த சர்வர் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைல் அனுப்புது. அந்த ஃபைல் தான் HTML ஃபைல். ப்ரௌசர் அந்த HTML ஃபைலை படித்து உங்களுக்கு அழகான ஒரு வெப் பேஜை வந்து காட்டுது. ஒவ்வொரு வெப்சைட்டும் HTML ஃபைலை கொண்டு தான் வந்து உருவாகியிருக்கு. சிம்பிள் பிளாக்ஸ் முதல் கூகுள் வரை எல்லாமே. வெப் டெவலப்மெண்ட்டில் ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரண்ட் எண்ட், மற்றது வந்து பேக் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட் என்பது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லாமே, பட்டன்ஸ், டெக்ஸ்ட், இமேஜஸ், கலர்ஸ், இதை HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்டை கொண்டு உருவாக்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் எண்ட். பேக் எண்ட் என்பது வந்து சர்வர் சைட், டேட்டா ஸ்டோர் பண்ணுறது, யூசர் லொக்கேஷன் செக் பண்ணுறது, இதை பைத்தன், Node.js போன்ற லாங்குவேஜ் இதுகளை கொண்டு உருவாக்குவோம். நாம் இந்த கோர்ஸில் ஃப்ரண்ட் எண்ட் HTML கொண்டு எப்படி உருவாக்குறதுன்னு மட்டும் படிக்க போகிறோம். வெப் டெவலப்மெண்ட்டில் 3 மெயின் லாங்குவேஜஸ் இருக்குது. முதலாவது HTML, அடுத்த CSS, மற்றது வந்து ஜாவாஸ்கிரிப்ட். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வீட்டை இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ HTML என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிளுக்கு சுவர், அதேமாதிரி கதவு, அதேமாதிரி ஜன்னல். ஸோ இதான் வந்து HTML. அடுத்தது வந்து CSS, வீட்டோட தோற்றம், பெயிண்ட், டெக்கரேஷன், அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபர்னிச்சர், இதெல்லாம் வந்து CSS. அதேமாதிரி அடுத்து வந்து ஜாவாஸ்கிரிப்ட், வீட்டுண்ட ஆக்டிவிட்டீஸ். இப்போ ஃபேன் சுவிட்ச் ஆன், நீங்கள் ஃபேன் சுவிட்சை வந்து ஆன் பண்ணணும்னா ஃபேன் சுற்றணும். அதேமாதிரி டோரை ஓப்பன் பண்ணுறது, அதே மாதிரி உங்களோட லைட் ஒன்று சுவிட்ச் ஒன்று ஆன் பண்ணால் லைட் பற்றணும். அதே மாதிரி காலிங் பெல்லாம் பார்த்தினா வந்து அந்த சவுண்ட் வந்து ஒலிக்கணும். ஸோ இந்த கோர்ஸில் நாம் HTML, அதாவது வீட்டின் ஸ்ட்ரக்சர் எப்படி பில்ட் பண்ணுறது என்று கம்ப்ளீட்டாக வந்து லேர்ன் பண்ண போகிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது HTML என்றால் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். HTML என்பது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஒவ்வொரு வேர்டும் இம்பார்ட்டன்ட், அதால் வந்து கவனமாக கேளுங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் என்பது வந்து லிங்க் டெக்ஸ்ட். ஒரு பேஜில் இருந்து இன்னொரு பேஜுக்கு ஜம்ப் பண்ணலாம். நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ லிங்க் கிளிக் பண்ணும்போது அதுதான் ஹைப்பர் டெக்ஸ்ட். மார்க்அப் என்பது வந்து டெக்ஸ்ட்டை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது என்று மார்க் பண்ணுறது. எக்ஸாம்பிள், இந்த வேர்டை வந்து போல்டாக காட்டு, இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஹெடிங்காக காட்டு, இப்படி சொல்கிறதா வந்து இந்த மார்க்அப். லாங்குவேஜ் என்பது இதுவும் ஒரு லாங்குவேஜ், கணனியோட லாங்குவேஜ். பைத்தன், தமிழ், இங்கிலீஷ் மாதிரியே HTML வந்து ஒரு லாங்குவேஜ். HTML ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை, இது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். டிஃப்ரென்ஸ் என்னென்னா HTML டிசிஷன் எடுக்காது, ஸ்ட்ரக்சர் மட்டும் தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நாங்கள் இந்த HTML ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 1991 வந்து டிம் பெர்னர்ஸ்-லீ என்ற சயின்டிஸ்ட் தான் வந்து இந்த HTML வந்து உருவாக்குறார். அவர் வந்து சயின்டிஸ்டுக்கு உள்ளேயே வந்து ரிசர்ச் பேப்பரை ஷேர் பண்ணுற ஒரு சிஸ்டம் வேணும்னு இதை கிரியேட் பண்ணுறார். இது இப்போது உலகில் பெரிய ஒரு தொழில்நுட்பமாக வந்து வளர்ந்துருக்கு. 1991 வந்து HTML 1.0 வந்து உருவாக்குனாங்க. இது வந்து மிகவும் ஒரு பேசிக்கான வெர்ஷன். அடுத்தது வந்து 1995 வந்து HTML 2.0 கிரியேட் பண்ணாங்க. இதில் வந்து ஃபார்ம்ஸ் மற்றும் டேபிள்ஸை வந்து ஆட் பண்ணினாங்க. அடுத்து 1999 வந்து HTML 4.01 கிரியேட் பண்ணப்பட்டது. இது வந்து வைடாக வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு 2014 வந்து இந்த HTML5 வந்து கிரியேட் பண்ணாங்க. இதைத்தான் வந்து நாம் இன்றைக்கு படிக்கிற இந்த வேர்ஷன். HTML5 என்பது வந்து HTML வந்து லேட்டஸ்ட் வேர்ஷன். இது 2014 வந்து ஒஃபிஷியலாக வந்து ரிலீஸ் ஆச்சு. HTML5 என்னென்ன புதுசுன்னு பார்க்கலாம். HTML5 வந்து என்னென்ன விஷயம் வந்து புதுசாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அதில் முதலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ அண்ட் வீடியோ. ப்ரௌசரில் வந்து டிரெக்டாக வீடியோ ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி கேன்வஸ், ப்ரௌசரில் ட்ராயிங் மற்றும் அனிமேஷன் செய்யலாம்.
அதே மாதிரி ஜியோ லொக்கேஷன், யூசரோட லொக்கேஷனை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி லோக்கல் ஸ்டோரேஜ், ப்ரௌசர்லேயே டேட்டா சேவ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃப்ரெண்ட்லி ஃபோன்ஸ்லையும் வந்து நல்லா டிஸ்பிளே ஆகும். இந்த ஃபியூச்சர் எல்லாம் நாம் வந்து இந்த கோர்ஸில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். அடுத்து நாங்கள் பார்ப்போம் இந்த HTML எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் தினமும் யூஸ் பண்ணுற இந்த வெப்சைட் எல்லாமே வந்து இந்த HTML கொண்டு தான் வந்து உருவாக்கப்பட்டது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து google.com, இதில் வந்து சர்ச் பாக்ஸ், பட்டன்ஸ், ரிசல்ட்ஸ் பேஜ் எல்லாமே வந்து HTML தான். அதே மாதிரி youtube.comல வந்து வீடியோ பேஜ், கொமெண்ட்ஸ், தம்ப்நெயில்ஸ் இது எல்லாமே HTML. அதே மாதிரி facebook.comல வந்து நியூஸ் ஃபீட், ப்ரொஃபைல் பேஜ் இது எல்லாமே வந்து HTML. அதே மாதிரி amazon.comல வந்து ப்ராடக்ட் லிஸ்டிங், அதே மாதிரி ஷாப்பிங் கார்ட் இது எல்லாமே வந்து HTML. அடுத்து இந்த நியூஸ் வெப்சைட்ஸ், ஆர்டிகல்ஸ், இமேஜஸ் இது எல்லாமே வந்து HTML தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து தமிழ் வெப்சைட்டை பாருங்கள், தினமலர்.com, அதே மாதிரி விகடன்.com இது எல்லாமே வந்து HTML தான். நாங்கள் பார்ப்போம் இந்த HTML கற்றுக்கிட்டா வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். என்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகலாம். HTML, CSS, JavaScript கம்பைன் பண்ணி வெப்சைட் பில்ட் பண்ணுறத சொல்லுவோம் நாங்கள் வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னு சொல்லி. அதே மாதிரி UI UX டெவலப்பர் ஆகலாம். யூசர் இன்டர்ஃபேஸை டிசைன் செய்கிறால் தான் வந்து இந்த UI UX டெவலப்பர். அதே மாதிரி வெப் டிசைனர், வலைத்தளங்களை வந்து டிசைன் செய்கிறவர் தான் வந்து இந்த வெப் டிசைனர். நீங்கள் வெப் டிசைனர் ஆகலாம். அதே மாதிரி ஃப்ரீலான்சர், கிளைண்ட்டுக்கு வந்து வெப்சைட்டை உருவாக்கி பணம் சம்பாதிக்கிறவர் தான் வந்து இந்த ஃப்ரீலான்சர். இப்போ இந்தியா, ஸ்ரீலங்காவிலலாம் வந்து ஜூனியர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் சேலரி வந்து நிறைய வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் வந்து மச் மோர் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஃப்ரீலான்சிங்கில் வந்து ஒரு சிங்கிள் வெப்சைட் ப்ரொஜெக்டுக்கே வந்து 15,000 1,50,000 வரை வந்து ஃப்ரீலான்ஸ்லேயே வந்து சம்பாதிக்கலாம். HTML மட்டும் கற்றுக்கிட்டா போதாது, CSS, JavaScript, React எல்லாமே சேர்த்து கற்றுக்கணும். ஆனால் இந்த HTML தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இந்த HTML கோட் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம். கொஞ்சம் பயமாக இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க பார்ப்போம். முதலாவது வந்து நாங்கள் வந்து எங்களோட கம்ப்யூட்டரில் போய் ஒரு நோட் பேட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். நோட் பேட்னு சர்ச் பண்ணலாம். இதில் இல்லாட்டி நீங்கள் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களா ஆல்ரெடி நோட் பேட்னு சொல்லுவோம். நோட் பேட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து முதலாவது கவலைப்படாதீங்க, இந்த கோட் எல்லாம் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும்தான். ஸோ இந்த HTML பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து இன்றைக்கு பார்ப்போம். முதலாவது வந்து நாங்கள் வந்து HTML5 வந்து நாங்கள் கோட் எழுத போகிறோம்னா முதலாவது வந்து DOC டைப் HTML, DOC டைப் HTML. க்ளோஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா HTML5 ஃபைல் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னா இது ஒரு HTML5 ஃபைல்னு சொல்லி நாங்கள் வந்து ப்ரௌசருக்கு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த DOC டைப் HTML. நெக்ஸ்ட் லைனில் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா வந்து எங்களோட HTML டாக்குமெண்ட்டை வந்து ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த லெஸ் தென் சிம்பிள், அதாவது நாங்கள் சொல்லுவோம் இது ஓப்பனிங் டேக்னு சொல்லுவோம். லெஸ் தென் சிம்பிள், அதுக்கப்புறம் HTML, அதுக்கப்புறம் இந்த கிரேட்டர் தென் சிம்பிள். அப்போ இப்போ அடுத்து நாங்கள் நெக்ஸ்ட் லைன் என்ன செஞ்சிட்டோம், இந்த HTML டாக்குமெண்ட்டை வச்சு வந்து ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த நெக்ஸ்ட் லைனில் வந்து ஹெட், ப்ரௌசருக்கு வந்து நாங்கள் வந்து ப்ரௌசருக்கான இன்விசிபிள் இன்ஃபர்மேஷன், அதாவது டைட்டில், செட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஹெட் டேக்குள்ளே வந்து கொடுப்போம். ஸோ அடுத்து நாங்கள் வந்து இந்த ஹெட் டேக்கை வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து லெஸ் தென் HEAD ஹெட் கிரேட்டர் தென் அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். ஓகே, இனி அடுத்தது வந்து இந்த ஹெட் டேக்குள்ளே தான் வந்து நாங்கள் ஆல்ரெடி சொன்னால் வந்து டைட்டில், செட்டிங்ஸ் எல்லாம் வந்து கொடுப்போம்னு சொல்லி. ஸோ இந்த ஹெட் டேக்குள்ளே வந்து நாங்கள் இன்னொரு டேக் வந்து க்ரியேட் பண்ணுவோம். அதை சொல்லுவோம் நாங்கள் வந்து டைட்டில். டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் டேப்பில் வந்து காண்பிக்கப்படுற நேம் தான் வந்து இந்த டைட்டில். ஸோ இதை வந்து க்ரியேட் பண்ணுவோம். TITLE டைட்டில். என்ன கொடுப்போம் நாங்கள், ஓகே டைட்டில். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்வோம்னா டைட்டிலை வந்து க்ளோஸ் பண்ணணும். TITLE டைட்டில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஹெட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும். HE/HE
ஏடி ஹெட். ஓகே, இப்போ நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஹெட் டேக்கு பிறகு அடுத்து நாங்கள் இருக்கிற டேக் வந்து பொடி டேக். இந்த பொடி டேக் தான் வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் காண்பிக்கப்படுற எல்லா கண்டென்ட்டும் வந்து இங்கே தான் வந்து நாங்கள் கொடுப்போம். நாங்கள் இப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகிற எல்லா கண்டென்ட்டும் வந்து இந்த பொடி டேக்கை வந்து கொடுப்போம். ஸோ அந்த பொடி டேக்கை போடுவோம். ஓகே, பிஓ பொடி டேக் ஓப்பன், அதே மாதிரி பொடி டேக் க்ளோஸ், பொடி டேக் க்ளோஸ். அடுத்து வந்து என்ன செய்வோம், லாஸ்ட்டாக வந்து எங்களோட HTML வந்து க்ளோஸ் பண்ணுவோம். HTML க்ளோஸ். இதுதான் வந்து எங்களோட பேசிக் HTML5க்கான ஸ்ட்ரக்சர். முதலாவது லைனில் வந்து டிஓசி டைப் HTML வந்து இது HTML5 ஃபைல் வந்து நாங்கள் வந்து ப்ரௌசருக்கு சொல்கிறோம். அடுத்து HTML பார்த்தீங்கன்னா HTML நாங்கள் ஓப்பனிங் டேக் போட்டிருக்கோம். இதில் வந்து என்ன சொல்கிறோம், HTML டாக்குமெண்ட் ஆரம்பிக்கிற இதான் வந்து இந்த HTML. அடுத்து வந்து ஹெட் டேக். இந்த ஹெட் டேக்குள்ளே தான் வந்து ஹெட் ஓப்பனிங் டேக், ஹெட் க்ளோஸ் டேக். இதுக்குள்ளே தான் வந்து நாங்கள் ப்ரௌசருக்கான இன்விசிபிள் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து கொடுப்போம். அதாவது டைட்டில், அதே மாதிரி செட்டிங்ஸ், இதுகளெல்லாம் வந்து இந்த ஹெட் டேக்கில் வந்து கொடுப்போம். அதுக்கு வந்து இந்த டைட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரௌசர் டெப்பில் வந்து காண்பிக்கப்படுற இந்த நேம் தான் வந்து இந்த டைட்டிலுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுப்போம். அதேமாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பொடி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் காண்பிக்கப்படுற எல்லா கண்டென்ட்டும் வந்து நாங்கள் வந்து இந்த பொடி டேக்குள்ளே வந்து கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான இந்த HTMLக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் இந்த பொடி டேக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் ஒன்று செஞ்சு பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுப்போம். ஓகே ஓகே H1 சொல்லி ஒரு டேக் ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பெருசாலாம் யோசிக்காதீங்க. நாங்கள் வர நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து இது ஒவ்வொன்றும் வந்து என்னென்ன விஷயம்னு சொல்லி நாங்கள் வந்து டீப்பாக வந்து லேர்ன் பண்ணுவோம். ஓகே, இப்போ H1 சொல்லி ஒரு டேக் இருக்குது, அதை கொடுத்து என்ன கொடுக்க போகிறோம்னா, ஓகே வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ்னு சொல்லி கொடுப்போமே. ஓகே, வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ். ஓகே, என்ன சொல்லிடும், வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ். அப்புறம் நாங்கள் வந்து இந்த H1 டேக்கை வந்து ஓப்பன் பண்ணால் அதுக்கப்புறம் நாங்கள் செய்யணும், க்ளோஸ் பண்ணணும். ஓகே /H1. நெக்ஸ்ட் லைனில் வந்து இன்னொரு டேக் வந்து க்ரியேட் பண்ணுவோம். அது வந்து சொல்லுவோம் நாங்கள் வந்து பி டேக்னு சொல்லி ஒரு டேக். ஓகே, இதுக்கு வந்து நாங்கள் கொடுப்போம், என்ன கொடுப்போம், ஓகே சும்மா ஒரு இது ஒன்று கொடுப்போம், வெல்கம் டு மை சேனல்னு ஒரு இது ஒன்று கொடுப்போம். இல்லாட்டி ஹலோ எவ்ரி ஒன்னு சொல்லி ஒரு வேர்ட் கொடுப்போமே, ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை HTML கோர்ஸ் கொடுப்போம். ஓகே, HTML COURSC. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இந்த பி டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த ஃபைல், அதாவது இந்த நோட் பேட் ஃபைலை வந்து நாங்கள் வந்து எங்களோட டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே ஃபைலுக்கு சர்வர்ஸ் நாங்கள் வந்து டெஸ்க்டாப்புக்கு சேவ் பண்ணுவோம். டெஸ்க்டாப்புக்கு ஓகே மை ஃபர்ஸ்ட் HTML சொல்லி நாங்கள் சேவ் பண்ணுவோம். மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் .html. ஓகே, இப்போ நாங்கள் வந்து சேவ் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே செஞ்ச விஷயம் வந்து சேவ் ஆகிட்டு. இப்போ நாங்கள் வந்து இந்த எங்களோட நாங்கள் க்ரியேட் பண்ணி இந்த HTML ஃபைலை வந்து ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களோட ஃபைல் வந்து இந்த சேவ் ஆகி தான் வந்து எங்களோட நான் க்ரியேட் பண்ணி இப்போ வெப் பேஜ், மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ். இதை வந்து நாங்கள் வந்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ஒரு வெப்பேஜை வந்து உருவாக்கிட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், முதலாவது வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமில் வந்து
HTML ஓப்பன் பண்ணி HTML க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஹெட் டேக்கை வந்து டைட்டில் நாங்கள் ஓகே டைட்டில் கொடுத்து நாங்கள் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். மை வெப் பேஜ் சொல்லி கொடுப்போம். ஒரு டைட்டில் உண்டு, டைட்டில் நான் கொடுக்கல. நாங்கள் இந்த டைட்டிலில் கொடுக்குற விஷயம் தான் வந்து எங்களோட இந்த எங்களோட வெப் பேஜில் இந்த டேப்பில் வந்து ஷோ ஆகும். ஓகே, நாங்கள் வந்து மை வெப் பேஜ்னு சொல்லி கொடுப்போம். ஓகே, இப்போ நாங்கள் சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களோட இந்த டேப்பில் பாருங்கள், இந்த டேப்பில் பாருங்கள் மை வெப் பேஜ். அப்போ நாங்கள் வந்து இந்த டைட்டிலுக்கு கொடுக்குற விஷயம் வந்து இங்கே ஷோ ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த பொடிக்குள்ளே நாங்கள் ஆல்ரெடி பார்த்துனாங்க, இந்த பொடிக்குள்ளே நாங்கள் கொடுக்குற விஷயமெல்லாம் தான் வந்து எங்களுக்கு வந்து இதில் வந்து ஷோ ஆகும். அதாவது ஸ்க்ரீனில் காண்பிக்கப்படுற எல்லா கண்டென்ட்டும் வந்து நாங்கள் வந்து பொடிக்கெலாம் கொடுப்போம். இந்த பொடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2 விஷயம் கொடுத்தோம். என்ன முதலாவது வந்து ஒரு ஹெடிங் ஒன்று கொடுத்தோம், அதுக்கப்புறம் பேராகிராஃப் ஒன்று கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா எங்களோட வெப் பேஜில் வந்து ஷோ ஆகிட்டேன், வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ், அப்புறம் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை HTML கோர்ஸ். அப்போ என்ன நீங்கள் வந்து இப்போவே ஒரு வெப் பேஜை வந்து உருவாக்கிட்டீங்க. பேசிக்காக வந்து இந்த HTML டேக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பனிங் டேக் ஒன்று இருக்கும். அதாவது இல்லை இந்த H1ன்றது ஒரு ஓப்பனிங் டேக். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பனிங் டேக். அதே மாதிரி ஒரு க்ளோசிங் டேக் இருக்கும். அதாவது நாங்கள் ஒரு மூடுற டேக்னு சொல்லுவோம். நடுவில் வந்து நாங்கள் கொடுக்குற எல்லா கண்டென்ட்டுமே வந்து இந்த ஓப்பனிங் டேக்குக்கும் இந்த க்ளோசிங் டேக்குக்கும் இடையில வந்து கொடுப்போம். இதுதான் பேசிக்கான ஒரு HTML டேக்ஸ். உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஹோம் ஒர்க் கொண்டு இருக்குது. இது இரண்டு பார்த்தீங்கன்னா நோட் பேட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில். உங்கள் பேரை வந்து H1 டேக்கில் வந்து போட்டு ஒரு HTML ஃபைல் ஒன்று உருவாக்குங்க. அது பிறகு ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. பிறகு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். செய்தவங்க வந்து கமெண்டில் டன்னுன்னு சொல்லி போடுங்க. நான் வந்து அதை வந்து பார்க்குறேன். இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன வந்து கற்றுக்கிட்டோம்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது வந்து HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லி நாங்கள் புரிஞ்சுக்கொண்டோம். அடுத்து வந்து இன்டர்நெட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். அடுத்து HTML, CSS, JavaScript மூன்றும் வந்து என்னென்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கொண்டோம். அதே மாதிரி HTML ஃபைலை வந்து என்ன புதுசுன்னு சொல்லி நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி HTML எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். முதல் HTML கோட் வந்து ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து அதாவது எபிசோட் 2 நாங்கள் வந்து VS கோட் இன்ஸ்டால் பண்ணி கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் வந்து செட்டப் பண்ணுறோம். இது வந்து மிகவும் ஒரு இம்பார்ட்டன்ட் எபிசோடாக இருக்கும். அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வந்து கொஸ்டின் இருந்தால் கமெண்டில் வந்து போடுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு எபிசோடில் வந்து சந்திப்போம்.